ஒரு நிமிடம் அப்படியே நின்று யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் இவ்வளவு பெரியது. கோடிக்கணக்கான மனிதர்கள், ஆயிரக்கணக்கான தாய்மார்கள். ஆனா அந்த எல்லாரையும் விட்டு ஏன் நீங்க இந்த ஒரே அம்மாவிடம்தான் பிறந்தீங்க? இது ஒரு சாதாரண சம்பவமா? இல்ல, இதற்கு பின்னால் ஒரு ஆழமான காரணம் இருக்கு. அது தற்செயலாக நடப்பதல்ல. அது ஒரு தேர்வு. ஆனா அது உங்க மனசு எடுத்த சாய்ஸ் இல்ல. அது உங்க ஆன்மா எடுத்த முடிவு. பரமஹன்சா யோகானந்த சொல்றார், இந்த படைப்பில் எதுவும் சீரற்றதல்ல. நாம் பிறக்கும் குடும்பம் கூட. பிறப்புக்கு முன்னாடி உங்க ஆன்மா இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன் ஒரு கேள்வி கேக்குது. எங்க நான் அதிகமா வளர முடியும்? எந்த அனுபவம் என்ன விழிக்க வைக்கும்? அந்த பதிலின் மையத்தில் இருந்தவர் உங்க அம்மா. அவங்க வெறும் உங்களுக்கு உடல் கொடுத்தவர் இல்ல. அவங்க தான் உங்க வாழ்க்கையின் முதல் கண்ணாடி. அன்பு என்னன்னு நீங்க முதலில் உணர்ந்தது அவங்க மூலம்தான். வலி என்னன்னு புரிஞ்சது அவங்க மூலம்தான். ஆறுதல், பாதுகாப்பு, பயம், எதிர்பார்ப்பு, இந்த எல்லா உணர்வுகளும் முதன்முறையாக உங்க உள்ளத்தில் விதை போட்டது அவங்கதான். சிலருக்கு அம்மா என்றால் மென்மையான அன்பு. சிலருக்கு அம்மா என்றால் சொல்ல முடியாத காயம். ஆனா இந்த இரண்டு அனுபவங்களும் ஒரே விஷயத்திற்காகத்தான். உங்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வர. நீங்க கேட்கலாம், ஏன் அவள்தான் என் அம்மா? அதற்கான பதில், அது நடந்தது இல்ல, அது கர்மா. உங்க ஆன்மா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அவங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. மன்னிப்பு, கருணை, சுயமதிப்பு, நிபந்தனை இல்லாத அன்பு. இந்த பாடங்களை நீங்க கற்றுக்கொண்டால் நீங்க மாற்றுறது இந்த வாழ்க்கை மட்டுமில்ல, பல பிறவிகளாக வந்த கர்மாக்கள் கூட உடையும். நீங்க கருணை கற்றுக்கொள்ளணும்னா அன்பு வெளிப்படுத்த கஷ்டப்படும் அம்மா கிடைக்கும். நீங்க பொறுமை கற்றுக்கொள்ளணும்னா உங்களை சோதிக்கும் அம்மா கிடைக்கும். இது தண்டனை இல்ல, இது தெய்வீக அன்பின் வேலை. உங்க பிறப்பு, உங்க குடும்பம், உங்க சூழல், இது எல்லாம் உங்க ஆன்மாவின் மறைந்த பக்கங்களை வெளியில் கொண்டு வர உருவாக்கப்பட்டவை. அவங்க கருவறை, உங்க வாழ்க்கையின் முதல் கோவில். அங்கேதான் நீங்க முதன்முறையாக உணர்ச்சியை உணர்ந்தீங்க, ஆற்றலை உணர்ந்தீங்க, வாழ்க்கையை அனுபவித்தீங்க. அவங்க இதயத் துடிப்பு உங்க முதல் இசை. இது பயாலஜி இல்ல, இது ஆன்மீக இம்ப்ரிண்ட். பரமஹன்சா யோகானந்தா சொன்னார், தாயின் அன்பு தெய்வீக அன்பின் மிக அருகிலான பிரதிபலிப்பு. அடுத்த முறை ஏன் அவள் இப்படி செய்தாள்னு கேட்காதீர்கள். அதற்கு பதிலாக இது என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு கேளுங்கள். அந்த ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையை மாற்றும். மன்னிப்பு என்றால் நடந்ததை மறந்து விடுவது இல்ல, அது அதிலிருந்து உங்களை விடுவிப்பது. நீங்க மன்னிக்கும்போது ஒரு கைதியை விடுவிக்கிறீர்கள். பின்னாடி புரியும், அந்த கைதி நீங்கள்தான். நன்றியுணர்வு, விழிப்புணர்வு, மன்னிப்பு, இந்த மூன்றும் சேர்ந்தால் கர்மா ஒளியாக மாறும். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.